வீட்ல ஒரு வேலை சொன்னாலும் செய்யாதீங்க. நான் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்துருவீங்க. அம்மா உங்க தங்கச்சி வீட்டுக்கு தானே ஹெல்ப் பண்றோம், ஏமா இப்படி பேசுறீங்க? முதல்ல அவ உங்களை கூட்டாளா? இடி அம்மா எப்படி பேசுறாங்க பத்தியா? அப்ப சித்தி சொல்ற மாதிரி நேர்ல பார்த்தா தான் பாசம், பின்னாடி பார்த்தா பாசம் கிடையாது போல இருக்கு. இடே உங்களை வீட்டுல சாமான் தொலைக்குங்க, வீட்டை பெருக்குங்க, நான் வேற காய்கறி வாங்கறதுக்கு மார்க்கெட்டுக்கு வர போன பரிமாறா கூடாதுன்னு சொன்னேன். அந்த வேலை செய்யாம புளிய மழை பொறுக்க மாங்காய் எடுக்கிறேன்னு வந்துக்கிறீங்க. வீட்டுல இருக்கிற வேலை யார் செய்யதே? மா நீங்க அப்படியே எல்லாத்தையும் வச்சிருப்போங்கம்மா, நான் வந்து செய்யறேன். காலை டிஃபன் செஞ்ச பாத்திரம்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் கழுவி வைங்க. மதியத்துக்கு வந்து நான் சாப்பாடு வடிக்கிறேன். குழம்பு ஏதாவது காய்கறி ஏதாவது வாங்கி வரேன், மீன் கறி ஏதாவது வாங்கி வந்து செய்யணும். அப்புறமா 11 மணிக்கு அப்பா கடையில் போயிட்டு அப்பா கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அப்போ வந்து இலை நெல்லை வெட்டின எடுத்துக்கிற போனோம், கடையை என்ன பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு. நீங்க 2 பேரும் போய் பார்த்துக்குங்க. சரிம்மா போறேம்மா. ஏம்மா நான் வேணா உங்க கூட கடைக்கு வரட்டுமா? ஒன்றும் வேணாம், நீ வீட்டில் இருக்க வேலையை பாரு. அப்பா கடைக்கு போனால் போதும், என் கூட நீ கடைக்கு வரத்தவில்ல. அங்கே வந்து இத்தை வாங்கி கொடு அத்தை வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சின்னு இருப்பேன். புரியுதா? தேவையே கிடையாது, நீ ஒன்றும் வரத்தவில்ல. காய்கறி மட்டும் தானே, பஸ்லேயே போயிட்டு பஸ்லேயே வாங்கி வந்துடுவேன் நான். அம்மா வீட்லேயே இருக்கிறதுக்கு போர் அடிக்குதுமா. எடி நம்ம தான் ஊட்டிக்கு கூப்பிடுறோமே, 4 நாள் இன்னும் வெயிட் பண்ணுங்க. 4 நாள் கூட கிடையாது, 3 நாள் தான். 4 நாள் போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அம்மா ஊட்டிக்கு போட்டுன்னு போகிறதுக்கு ஒரு சில ட்ரெஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்கு, சில திங்ஸ்லாம் வாங்கணும்மா. என்னடி வாங்க போறீங்க? எல்லாம் தான் வீட்டில் இருக்குது. அம்மா துணியெல்லாம் எடுத்துன்னு போகிறதுக்கு பேக் இல்லைம்மா, பேக் முதல்ல வாங்கணும்மா. என்னது பேக் இல்லையா? ஏங்க கட்டப்பை 4 கட்டப்பை இருக்குது, அது போதாதா? கேட்டு சரி கட்டப்பை எடுத்துன்னு போகிறாங்களா ஊட்டிக்கு? ஏம்மா கட்டப்பையெல்லாம் ட்ரெயின்ல எல்லாம் எடுத்துன்னு போனா அசிங்கமா இருக்குமா? ஓ கட்டப்பை எடுத்துன்னு போனால் உங்களுக்கு அசிங்கமா இருக்குமா? நல்ல பிள்ளைங்க தான் இதுங்க, அதுதாண்டி எடுத்துன்னு போகிறது கையிலெல்லாம் ஈஸியாக இருக்கும். நம்ம திருப்பதிக்கு போகும்போது எடுத்துன்னு போடுவேன், வேணா அந்த பேக் எடுத்துன்னு போகலாமா? ஏம்மா அது ரொம்ப பெரிய பேக்கா இருக்குமா, சின்ன பேக்கா வேணுமா? ஆமாம் அதில் சக்கரனா இருக்கும், அப்போ இழுத்துன்னு போகிற பேக் மாதிரி ஆளுக்கு ஒரு பேக். அந்த மாதிரி பேக் வாங்கலாம். ஏடி அந்த பேக்லாம் எவ்வளோ விளையாடி இருக்கும்? ஏம்மா 300 400 இருக்கும்மா. ஐயோ அவ்வளோ காசா? நான் சொன்னதே கம்மியான விலைதாம்மா, தேடி பார்த்து வாங்கணும்மா. எனக்கு கூட ஒரு சொட்டர் வாங்கணும். வாங்கிக்கலாமா? என்ன இங்கே ஒரே சத்தமாக கேட்குதுன்னு பார்த்தா நீங்கள் தானே? சித்தி நேற்றே சொன்னேன்ல உங்ககிட்ட, காலைல போகும்போது என்ன கூப்பிடுங்க நான் வரேன்னு. என்னையே விட்டுட்டு வந்தீங்க. ஏடி நான் காலைல வரும்போது பார்த்தா நீங்கள் எல்லாம் தூங்கி இருந்தீங்க. சரி தூங்குறவங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண சொல்லிட்டு நாங்கள் மட்டும் வந்துட்டோம். உங்கள் அம்மா மட்டும் தான் எழுந்து ஏதோ பண்ணியிருந்தாங்க. ஏடியா இவங்க 2 பேரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்களா? நாங்கள்லாம் பறிச்சு போட போகிறாங்களா? பிள்ளைங்க எடுத்து போய் போட போகிறாங்களா? இவங்க வச்சு வேலை வாங்க. எங்கள் வீட்டுக்கார பசங்க எங்கள் மாமியெல்லாம் வந்துருக்காங்கக்கா, அவங்களே செஞ்சிருவாங்க. பசங்க இது கூட்டு வந்து பண்ணியே பசங்க ஒரு ரெஸ்ட் எடுத்துப்பாங்களா? தூங்கி இந்த குழந்தைய எழுப்பிட்டு வந்துருக்கியா? அங்கே எப்பயும் எழுந்துட்டேன் சித்தி. சித்தி சதீஷ் சஞ்சுலாம் இங்கே தான் இருக்கிறாங்களா? ஆமாம் சாப்பிட்டு இருக்காங்க. வாங்க சாப்பிடுங்க வாங்க. என்னடி அதிசயம் காலையிலேயே செஞ்சுட்டு இருக்க சமையல? நான் எங்கக்கா செஞ்சேன், எங்கள் மாமியார் தான் இட்லி சுட்டு வடகறி செஞ்சு எடுத்துன்னு வந்துருக்காங்க. அதை சாப்பிட்டுருக்காங்க எல்லாரும். பரவாயில்லையா இட்லி வடகறியா? செம்மையாக இருக்குமே. சரி சாப்பிடுங்க, ஆகும் ஒரு 2 இட்லி. வேணாண்டி வீட்டிலே டிஃபன்லாம் செஞ்சு சாப்பிட்டு தான் வந்தோம். என்ன செஞ்சீங்க? சொல்லுமா கேட்குறாங்களே. அது வந்து உப்புமா செஞ்சேன்டி. கருமோ உப்புமாவை பார்த்தீங்களா சித்தி? உப்புமா வாயில் வைக்க முடியல, அவ்வளோ உப்பு வேற கொட்டி வச்சிருக்காங்க அதில். ஏன்க்கா ஏற்கனவே உப்புமா என்னும் போதே வாந்தி வரும், இல்லை வேற உப்பு வேற கொட்டி வச்சிருக்கியா? ஏன் உனக்கு இருந்தால? நீ முதல்ல ஒரு வாட்டி உப்பு போட்டேன், மறந்துட்டு 2வது வாட்டி போட்டேன். பயங்கர உப்பு வாயில வைக்க முடியல. பிள்ளைங்களாம் சாப்பிட்டுதுங்களா இல்லையா? இது மாதிரி குழம்பு படி எடுத்துன்னு வந்துக்கிறேன். என்ன பண்ணுறது, சட்னி அரைச்சி அதில் வந்து உப்பு போடாமல் அரைச்சிட்டேன், அதனால அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. உப்புமா கொஞ்சம் உப்பு அதிகமாக இருந்தால் சட்னி உப்பு இல்லாமல் அரைச்சினா 2த்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டதுல கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகி போச்சு. இல்லைன்னா வாயிலே வச்சுக்க முடியாது சட்னியில் உப்பு போட்டுருந்தேன்னா. இம்மா நீ செஞ்ச தப்ப எவ்வளோ அழகாக மேட்ச் பண்ணுற பத்தியா? இதுவே நாங்கள் செஞ்சிருந்தா என்ன ஆட்டம் ஆடி இருப்பேன். ஆமாம் ஆடுறாங்க தலை எப்படி? பார்த்துக்கினே இவங்களுக்குனா ஒரு சட்டம், நம்மளுக்குனா ஒரு சட்டம். காப்பியில் கொஞ்சம் உப்பு அதிகமாக போச்சு. என்னது உப்பா? அது வந்து சக்கரை அதிகமாக போச்சுன்னு சொல்ல வந்தேன். ஏண்டி நேற்று நீ தான் வேணுன்னே காப்பியில் உப்பு போட்டு கொடுத்தியா? ஏடி சக்கரை டப்பா உப்பு டப்பா பக்கத்தில் இருந்துட்டு தெரியாமல் போட்டுட்டேன். ஆனால் நீலாம் நல்லா வருவேன். எத்தனை வாட்டிக்கு எனக்கு கேவலமான ஒரு காப்பி போட்டு கொடுத்துருப்பேன். அதனால தான் போட்டு கொடுத்தேன் உனக்கு. திமிர் பிடிச்சவன். மூஞ்சி பார்க்கக்கூடாது. ஏண்டி காய்கறி வாங்கிறதுக்கு மார்க்கெட்டுக்கு போகிறேன் அப்படின்னு பசங்க பேக் வாங்கணும் ட்ரெஸ் வாங்கணும்னுங்க. இங்கே வரையா கிடைக்க அப்படின்னு கூட சொட்டர் வாங்கலாம் இருக்கேன். ஏக்கா நான் கூட தான் கடைக்கு போனோம், எங்கள் வீட்டுக்காரர் வேறு மத்தியானத்துக்கு வேலைக்கு போகணும் சொல்கிறாரு. அவரை கூட்டின்னு போகலாம் தான் பார்த்தேன் நான். நானும் வட்டமாக கூட நான் கூட காய்கறி வாங்கணும், எங்கள் மாமியாருக்கு சொட்டர் அந்த மப்பர்லாம் வாங்கணுமா, அதெல்லாம் வாங்கணும். ஆமாடி 9 மணி பஸ்க்குலாம் பரிமக்கா கூட போகலான்னு பார்த்தா கடைக்கு. இப்போ லேட் ஆகிடும் போகுது. இந்த பசங்க வர இங்கிட்ட நிப்பட்டி வச்சுக்குதுங்க. மறுபடியும் முடிச்சுட்டு வரைக்கும் 11 மணி பஸ்க்கு அது போகலாம். ஏக்கா பசங்கள்லாம் கூட்டின்னு போனால் வேலைக்கே ஆகாது, அதுங்கெல்லாம் வீட்டில் விட்டு நம்ம மட்டும் போகலாம். சித்தி நாங்களும் வருவோம் கடைக்கு. வாங்க வேண்டிய பொருள் நிறைய இருக்குது, எல்லா பொருளும் வீட்டில் இருக்குது. என்ன தானே வாங்க போறீங்க? அப்படியே கொஞ்சம் வளையல் கம்பல் மணி அதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அப்புறம் லிப்ஸ்டிக்கு மஸ்கரா என்னென்ன அதெல்லாம் கொஞ்சம் வாங்கணும். நம்ம ஊட்டிக்கு டூருக்கு போகிறோமா இல்லை கல்யாணத்துக்கு போகிறோமா? எங்களுக்கு பிச்சைக்காரி மாரி வர சொல்றியா? மேக்கப்லாம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் அவங்க அப்பா சம்பாதிக்க காசு மொத்தத்தையும் இந்த மாதிரி மேக்கப் பொருள் வாங்குறேன், அத்தை வாங்குறேன், இத்தை வாங்குறேன்னே அழிச்சு நிற்கிங்க. உங்களுக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களை என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாரு. ஏண்டி நம்ம கிட்ட தான் இருக்குல்ல, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் விடுடி. எங்கடி ஐல எல்லாம் காலி ஆகி போச்சு, லிப்ஸ்டிக்கு கொஞ்சம் தான் இருக்குது. அதை எத்தனை அசிங்கமாக போக சொல்றியா? எத்தனை ஊருக்கு போகிறதுக்கு எவ்வளோ காசாகும் ஏது காசாகும் நானே பயந்துருக்கேன். நான் வேணா அப்பா கிட்ட காசு கேட்டு வாங்கி வரேம்மா. அவர் மட்டும் நான் எனக்கு கொடுக்க வேண்டிய காசை தான் எடுத்து கொடுப்பாரு. இதே லிப்ஸ்டிக்லாம் வாங்க போறீங்களா? ஆமாம் சித்தி. சித்தி கூட ஒன்று வாங்கி கொடுங்கண்ணே. ஒரு ரெட்டும் ப்ரௌனும் சேர்ந்த மாதிரி வந்து பார்த்தியா, அது போட்டால் தான் எனக்கு நல்லாயிருக்கும். ஏடி அவ்வளோ அதட்டெலாம் இல்லாமல் இப்போ உனக்கு வேறு லிப்ஸ்டிக் வேணுமா?
ஏக்கா ஒரு நாள் கொடுத்தா வாணி நான் போட்டு பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சு, இன்னும் சூப்பராக இருக்கும். அதான் வாங்கி வச்சு போகிறேன். அவளை கூட சேர்ந்து நீ ரொம்ப கெட்டு போயிருக்கிற. சரி விடுக்கா. இனி அப்படியே கொஞ்சம் ஃபேர் அண்ட் லவ்லி அந்த ஐப்ரோ பென்சிலை வாங்கிக்கோங்களேன். ஓ இப்போ மட்டும் உங்ககிட்ட காசு இருக்குமா? விடுடி. ஏனே நம்ம எதுனா கேட்டால் மட்டும் அந்த திட்டுறாங்களா பார்த்துக்கோ. ஏதாவது ஃபேர் அண்ட் லவ்லி ஐப்ரோ பென்சில் லிப்டிக்கு இதெல்லாம் வேணுமா உங்களுக்கு? இந்த வயசு இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்கன்னா நம்ம வயசுல எப்படி இருந்திருப்பாங்கன்னு பாரு. அக்காவும் தங்கச்சி ஓவரா தான் ஆட்டம் போட்டுருப்பாங்க போல இருக்கு. ஏமா உங்க அண்ணன் நீங்க எது கேட்டாலும் வாங்கி தருவாங்களா? நாங்க எது கேட்டாலும் வாங்கி தருவோம். ஆனா நாங்க எங்க அண்ணனை கஷ்டப்படுத்தவே மாட்டோம், எதுவுமே வேணாம்னு சொல்லிடுவோம். ஆனா நான் அப்படி கிடையாது, எல்லாமே கேட்டு வாங்கிடுவேன்ல. சித்தி நம்மள மாதிரி இருக்காங்க. ஏண்டியே பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத. டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிட்டு வாடி 11 மணி பஸ்க்கு போயிட்டு வந்துடலாம். ஆமாக்கா சீக்கிரம் போயிட்டு சீக்கிரமா வரணும். எனக்கு நிறைய வேலை இருக்கா வீட்டில். இந்த புளிய மழைலாம் காய வச்சுட்டு போனாலும் வந்து உரிச்சு இந்த கொட்டையில உரிச்சு வச்சிடலாம். காய வச்சுட்டு பழைய போட்டு வச்சிருந்தா நல்லா இருக்கும். அப்படியே வச்சுன்னா வேஸ்ட் ஆகி போயிடும். அதுக்கப்புறம் மாங்காய்லாம் வேற ஊருக்கா போடணும். நிறைய மாங்காய் இருக்குதுக்கா. எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாங்காய் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தேவையான ஊருக்கா அவங்க போட்டுக்கணும். மொத்த பேருக்கும் என்னால் ஊருக்கா போட்டு நிற்க முடியாது. நான் பழம் மட்டும் கொஞ்சம் பழுக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது. அதை மட்டும் பழுக்க வைக்க போகிறேன். நம்ம ஊருக்கு எடுத்துன்னு போகலாம் சாப்பிட்றதுக்கு ட்ரெயினில். என்ன சரிடி ஊருக்கு அதனடி நானே போட்டு தரேன் இருக்கும். எங்க உனக்கு வேலை வெட்டி எதுவுமே கிடையாதா? மாங்காய்லாம் அவங்ககிட்ட கொடுத்துட்டுனா அவங்களே போட்டுப்பாங்க. வேலையை பாரு. அதுக்கு இல்லையே மாங்காய் கொடுக்குறதே பெரிய விஷயம். இல்லை ஊருக்காக போட்டே கொடுப்பாங்க. சரி பசங்களா வாங்க நம்ம பிள்ளைய மழைலாம் பொறுக்கி எடுக்கலாம். அக்கா நீ போய் வீட்டில் போய் வேலை வெட்டி போய் பாரு. போய் வந்துடுறேன் சீக்கிரமா. என்னைய 11 மணி பஸ்லாம் பிடிக்கணும். சீக்கிரமா வா. கொஞ்சம் துணி இருக்குது, அதை மட்டும் துவச்சி காய வச்சிடறேன். அப்புறம் துவைக்கலன்னா நாளைக்கு நிறைய துணி சேர்ந்து போயிடும். சரி போய் சீக்கிரம் என்னென்ன வேலை முடிக்கணுமோ முடிச்சுட்டு ரெடியாயிரு. சரி சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வாங்க. வந்து குளிச்சுட்டு தான் கிளம்பணும், புரியுதா? சீக்கிரமா வாங்க, அடுப்பில் தண்ணி போட்டு வைக்கிறேன். என்னது அடுப்பில் தண்ணி போட்டு வைக்கிறீங்களா? அடிக்கிற வெயிலுக்கு சுத்தண்ணில் குளிக்கணுமா? ஏமா போமா லூஸ் மாதிரி பேசாதம்மா. பச்சை தண்ணியில் குளிக்கிறேன். அப்போ எனக்கு ரொம்ப வேலை மிச்சம். ஏன்னா எவ்வளோ பேசாமல் தண்ணி போட்டு வைக்குவா? வேணாம் தாயே, பச்சை தண்ணியில் குளிச்சிக்கிறேன். சரி சீக்கிரமா வாங்க, போகிறேன் நான் வீட்டுக்கு. அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு வந்து ஒரு 500 ரூபாய் அனுப்பிச்சுட சொல்லுங்க. இந்த பாரு காசு கேட்கறதெல்லாம் உங்க அப்பா கிட்ட நீ கேட்டுக்கோ, நானும் கேட்க மாட்டேன். நம்மளே கேட்கண்டி, அப்பா நம்ம கேட்டதான் தருவாரு. ஆமா உங்க அப்பா நீங்க கேட்டா மட்டும் தான் தருவாரு, நான் கேட்டா தர மாட்டாரு. நீங்களே கேட்டே வாங்கிக்கோங்க. மட்ட வேலையை முடிச்சுட்டு வாங்க. சித்தி எங்க அம்மாவெல்லாம் வச்சு எப்படி சமாளிச்சிங்க சின்ன வயசுல? உங்க அம்மா சமாளிக்கலாம் பெரிய விஷயமா? இப்பதான் உங்க அம்மா வாயாடுறாங்க. சின்ன வயசுல வாயாட மாட்டாங்க. நல்லா ஈஸியா ஏமாத்திடுவேன் நானு. ஆனா இப்பெல்லாம் உஷாரா இருக்காங்க. ஆமா இப்பதான் கொஞ்சம் உஷாரா தான் இருக்குது. சரி மாதிரி இட்லி சாப்பிடுங்க வாங்க. வேணாம் சித்தி, வீட்லயே உப்புமா தான் சாப்பிட்டு தான் வந்தோம். ஆமா உப்புமா நல்லா செஞ்சாலே எப்படி இருக்குமே சாப்பிட்றதுக்கு. இதுல வேற உங்க அம்மா உப்பு வாரி கொட்டி வச்சிருக்கா. நீங்க எப்படி சாப்பிட்டுப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? வாங்க சாப்பிடுங்க வாங்க. கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கீங்க சித்தி. உப்புமா வாயில வைக்க முடியல, நாங்களே சாப்பிட்றோம் ஏமாத்தி கீழே கொட்டிட்டு வந்துட்டோம். நீங்க எப்படி தானே பண்ணிருப்பீங்க எனக்கு தெரியுமே. நிறைய இட்லி நிறைய வடைகளையில செஞ்சு தந்துருவாங்க பாட்டி. வாங்க சாப்பிடுங்க வாங்க. இந்த உப்புமாலாம் யார் தான் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. நம்ம அம்மா மாதிரி யாராவது கண்டுபிடிச்சிருப்பாங்க. உப்புமானா ரொம்ப தப்புமா அப்படின்னு சொல்லணும் இனிமே. ஆமா நம்ம சொன்ன அம்மா கேட்டுதான் மறு வேலை பார்ப்பாங்க. அதுவும் சரி தாண்டி. நான் கூட ரொம்ப பயந்துட்டேன். இனிமே வீட்டை விட்டே வெளியில வர மாட்டேனே. என்னை நான் தான் பற்றி சொன்னேன், நான் மாசமா இல்லைன்னு. நீங்கள் தான் ஆடினு கிடந்தீங்க. எனக்கு தெரியாதடியா, அதுக்கெல்லாம் இப்போ வாய்ப்பே இல்லைன்னு. சரி விடு. இது யார் இது? சேகர் பொண்டாட்டி தானே வா? அவ்வளோ மாதிரி தான் இருக்குது. இந்த பாட்டி அடி நம்மளை குறுக்குறுன்னு பார்க்குது. பாட்டியா என்னாச்சே? இந்த நட்டையை வளர்ந்து நிற்கிற சேகர் பொண்டாட்டி தானே? கிழவிக்கு கொழுப்பு பத்தியா? ஆமாம் மாமியார் இருக்கா இல்லை வீட்டில்? அது எங்கே போகுது? வீட்டில் தான் இருக்குது. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பேத்தி எட்டுன்னு ஸ்கூலில் உரத்துக்கு போவா, இப்போலாம் வரதே இல்லை. என்னாச்சு உடம்பு முடிவு சரியில்லைன்னா? அந்த மாதிரி எதனா ஒன்று நடக்காதான் நானும் எதிர்பார்த்துன்னு இருக்கேன். நல்லா கல் மாதிரி தான் இருக்குது. அப்போ என் ஆளே காணா. பாட்டி உங்களுக்கு மறந்து போச்சா? ஸ்கூலில் ஒரு 1.5 மாதம் லீவ் விட்ருக்காங்க. ஸ்கூல் திறந்த பிறகு தான் வருவாங்க. ஆமால நான் இதை மறந்துட்டேன் பாரு. சரி உன் மாமியார் கேட்டேன்னு சொல்லு. சொல்கிறேன் பாட்டி. வீட்லேயே இருந்து பொழுதே போக மாட்டேது. ஸ்கூலு இருக்கும்போதாவது பார்த்தீங்களா பாருங்களா, குருணி இந்த பக்கம் அந்த பக்கம் வருவாங்க. பட்டுலாம் யாரும் வர மாட்டேங்கிறாங்க. நானும் எவ்வளோ இருந்தால் உட்காந்துருக்குது என்ன கதை பேசிட்டு வருவாங்கன்னு. சரி பட்டு வீட்டில் எல்லாம் போய் பார்க்கலாம். ஏண்டி இந்த பாட்டி பேசுறத பார்த்தா எல்லாம் வயசில் நம்மள மாதிரி தான் சுற்றி நிற்கும் போல இருக்குதா? ஆமாம் நம்ம சுற்றி நிற்கும் போது சுற்றி நின்றுருக்கோம். நெக்ஸ்ட் பேட்ச் இப்போ நம்ம வந்திருக்கோம் போல இருக்கு. நமக்கு தான் வீட்டில் இருக்கிறது கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு தெருவா வீடு வீடாக சுற்றி நிற்கும். இந்த பாட்டி பற்றியா இப்போயே சுற்றுது. அப்போ வயசு நல்லா நம்மளுக்கு மேலே இருந்திருக்கும். சரி இந்த கலையை நம்ம தான் வாழையாக கொண்டு போகிறோமே. எதிர்க்க ராணி வராப்பார். அவளுக்குலாம் வீடுன்ற வீட்டில் வேலை வெட்டிலாம் எதுவுமே இருக்காதா? ஊர் சுற்றினே தான் இப்போ பழகுது. என்ன பண்ணுறது? அதெல்லாம் கேட்காம காலம் இல்லை போல. ஏம்மா உங்களை தேடி தான் வந்தேன், நீங்களே எதிர்க்க வந்துட்டீங்களா? ஏன் உனக்கு வேற வேலை வெட்டியே கிடையாது? எங்களை தேர்றதா வேலையா? எப்படி பேசுறா பத்தியா? எங்க போனாலும் நம்ம 3 பேரும் தானே ஒன்னா போவோம். ஏன் இப்படி தனித்தனியா பிரிச்சு பேசுறீங்க? ஐயா நீங்கள் பூனை கண்ணை வச்சு மினிக்குன்னு கேட்டால் நாங்கள் அப்படியே உருக்கிடுவோமா? 2 நாளாக என் மாமியார் என்னை வீட்டுக்குள்ளே போட்டு வச்சு சித்திரவதை பண்ணுச்சு. என்ன ஏதுன்னு வந்து பார்த்தியாங்க? ஐயோ உன் மாமியார் பார்த்தாலே எனக்கு பயம். அது வந்தாலும் திட்டம். நான் எப்படி வர முடியும் உங்க வீட்டுக்கு? சும்மா நடிக்காத. எங்க பாசம் இருக்கிற மாதிரிலாம். பெரிய பொண்ணு மேல எனக்கு பாசம் இல்லையா? யார் சொன்னது? நான் தான் சொல்கிறேன், வேற யார் சொன்னா? ரொம்ப கோவமா இருக்கா போல இருக்கேன். நான் கூட சொன்னேன் போய் பார்த்துட்டு வரலாம் சொல்லிட்டு. ஆனா அவங்க மாமியார் திட்டுவாங்க. நான் வரமாட்டேன்னு இதை சொல்லிச்சு. நீ மட்டும் ரொம்ப ஒழுங்கானா? நீ மட்டும் வந்து பார்த்தியா? இப்போ நானே வீட்டை விட்டு வெளியில் வரும்போது உன்னை பார்த்தேன். இல்லைன்னா வச்சுக்க என்னை வந்து யாருமே பார்த்துருக்க மாட்டேங்க. 10 நாள் ஆனாலும் 20 நாள் ஆனாலும் நான் வீட்டிலேயே தான் அப்படியே அடிமையாகவே இருந்திருப்பேன். என்னை பார்க்கறதுக்கு ஒருத்தர் கூட வந்திருக்க மாட்டேங்க. சாப்பிட்டேன் நான் தூங்கினா அப்படின்னு கேட்கறதுக்கு எனக்கு ஒரு நாதி கூட கிடையாது.
ஏன்டி இந்த மாதிரிலாம் பேசுற? நீ வருவேன்னு தானே உங்க வீட்டு வாசல்லையே உட்காந்துன்னு இருக்கேன். உங்க வீட்டு எதிர்க்க ஒரு டீ கடை இருந்தது பாத்தியா? அந்த டீ கடையில் எத்தனை டீ தடவை வாங்கி குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன் நானே. நான் கூட என் பையனுக்கு சைக்கிள் சொல்லி தர மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் சைக்கிள் ஓட்டின்னு உங்க தெருவிலே தான் சுற்றின்னு இருந்தேன். இன்னும் வெளியிலே வரல. ஆமாவா, நிஜமாவா சொல்கிறீங்க? ஆமாண்டி, நிஜமாக தான் சொல்கிறேன். நான் தான் உங்களை தப்பாக நினச்சிட்டு இருக்கு. என் ஃப்ரெண்டை போல யாரு மச்சான்? நீ எங்க போன எங்க மச்சான், அவ கண்ணீரில எங்க வச்சான். என் ஃப்ரெண்டை போல யாரு மச்சான்? நான் இல்லாத இத்தனை நாள் இந்த ஊருக்குள்ள என்ன நடந்துச்சு சொல்லுங்க. சொல்ற மாதிரி ஒன்றும் நடக்கலடி. ஓமதிக்காவோ ராதிகாவோ வீட்டை விட்டு வெளியிலே வரல. அதுங்க என்னதான் பண்ணிச்சிங்க தெரியல. நாங்களும் அவங்க வீட்டுக்கு போல. ஏன் நான் வரலன்னா நீங்கள் போக வேண்டியதானே? எப்படி உன்னை விட்டு நாங்கள் மட்டும் போக முடியும்? அங்கே கறி மீன் எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருப்பாங்க. எதனா நல்லா வாட்டமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உன்னை விட்டு சாப்பிட்றதுக்கு மனசே வரல. அதனால தான் நாங்கள் அந்த பக்கம் போவே இல்லை. ஆமாம், லாபமோ நஷ்டமோ நம்ம 3 பேருக்குள்ள தான். இவ்வளோ எங்கே தான் இருக்கிறாங்களா? கோமதிக்கா பாரு இங்கேருந்து வருது. எங்கக்கா இந்த பக்கம் இருந்து வர? ஏன்டி நீலாம் வீடு அடங்க மாட்டேடியே? ஏக்கா இத்தனை நாள்லாம் அடங்கி இருந்தது போதும். இனிமேல்லாம் என்னாலலாம் வீட்டில் இருக்க முடியாது. வீடா அது ஜெயில் மாதிரி இருக்குது. ஏன்டி மாசமாக தானே இருக்கிற? இந்த மாதிரி வந்து சுற்றின்னு இருக்கலாமா? நான் நடு ரோட்டில் வந்து உட்காந்துருக்கீங்க. உங்களை கேட்கமே காலையில் நாடி இருக்கீங்களா 3 பேரா? அவளுங்க 2 பேருக்கு தான் அறிவு கிடையாது. நீ மாசமாக தானே இருக்கேன். இந்த மாதிரி உட்காந்துருக்கலாமா நடு ரோட்டில் வந்து? ஐயோ நான் மாசமாலாம் இல்லைக்கா. சரி அந்த கதையை விடுக்கா. இது மாசமா இல்லையா? ஆமாக்கா, அதுக்கெல்லாம் இப்போ வாய்ப்பு கிடையாது. கொஞ்ச நாள் நாங்கள் தள்ளி போட்டு வச்சிருக்கோம். இன்னும் 1 வருஷம் பொறுத்து தான் குழந்தை பெற்றுப்பேன். இப்போல்லாம் அதை பற்றிலாம் பேசாதீங்க. ஏன்டி இந்த மாதிரி இப்போ சொல்கிறேன்? நீ இன்னும் 1 வருஷம் பொறுத்து பெற்றுப்பியா? ஏன் உங்கள் குழந்தைக்கு தான் இப்போ வந்து 5 வயசு கிட்ட ஆக போதே. 3 வயசு 5 வயசு இருக்கும்ல? ஆமாக்கா, ஜில்லுக்கு வந்து 4 வயசு ஆகுது. இன்னும் 5 வயசு ஆகல. ஜில்லுக்கு வந்து ஜில்லு பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. அது வந்து எங்கள் மாமியார் பார்த்துக்கிறாங்க. இப்போ நான் 2வது குழந்தை பெற்றுக்குன்னா என் நாத்தனாருக்கு தான் கஷ்டமாக இருக்கும். என் நாத்தனாரை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் குழந்தை பெற்றுக்கலான்னு இருக்கேன். பரவாயில்லையே, பொறுப்பாக தான் இருக்கிறேன். நம்ம தான் இவ்வளோ புரிஞ்சுக்க போகிறோம். சரியா? ஆமாக்கா, இப்போ நான் 2வது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன்னா என்ன தான் தாங்குன்னு தாங்குவாங்க. வீட்டில் கல்யாண வயசில் ஒரு பொண்ணு இருக்கிறா. அவளுக்கும் செய்ய வேண்டியதுலாம் கரெக்டாக அந்த டைமில் செய்யணும்ல. அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்து 2வது குழந்தை பெற்றுக்கலான்னு இருக்கேன்க்கா. நம்மளுக்கு இதெல்லாம் தெரியாம போச்சேடி. நம்ம எப்போ மற்றவங்களை பற்றிலாம் யோசிச்சிருக்கோம் இவ்வளோ மாதிரி? பரவாயில்லடி, விளையாட்டு பொண்ணா இருந்தாலும் நாத்தனார் பற்றிலாம் யோசிக்கிறிய நீ நல்லா. ஆமாக்கா, முதல்ல அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்க்கா. கல்யாணம் பண்ணி வச்சு அவளுக்கு வந்து ஒரு குழந்தை குட்டின்னு ஆகணும் இல்லையா? அவளும் அவளோட வாழ்க்கையை வாழத்தவ இல்லையா? சரி, உன் மாமியார் என்ன தான் சொல்கிறாங்க கல்யாணத்துக்கு? அவங்க என்ன சொல்கிறாங்க? அந்த பையன் தான் 100 சவரனாக்க வீடு வாசல் காரு பங்களான்னு கேட்டாங்களே. இனிமேல் அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி ஐடியா கிடையாது. ஏன்னா அவ்வளோ சொத்து எங்கள் கிட்ட கிடையாது. அதனால வேறு மாப்பிள்ளை தான் பார்த்துன்னு இருக்காங்க. சாந்தி வந்து வேறு மாப்பிள்ளையை ஒத்துக்க மாட்டேன்னு தான் சொல்லின்னு இருக்கா. அந்த பையனும் என்கிட்ட வந்து பேசினாக்கா, அவங்க சாந்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையன் வந்து பேசினா அவங்ககிட்ட சொல்லிட்டு வேண்டியதானே? அவங்க அப்பா தான் இவ்வளோ சொத்து கேட்குறாரு, இவ்வளோ நகை கேட்குறாரு, அதெல்லாம் அவங்ககிட்ட இல்லைன்னு. அதெல்லாம் தெளிவாக சொல்லியாச்சு. அவன் வந்து நாங்கள் வந்து ஓடி போய் கூட கல்யாணம் பண்ணிக்கிறோம், அதுக்கு மட்டும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறான். என்னது ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா? ஐயோ, எப்படி சாக்காவது பெரிய கிட்ட போய் எதுக்கு சொல்லிட்டு தெரியலையே. ஏடி அதெல்லாம் ரொம்ப தப்புடி. நாளைக்கு பின்ன வந்து உன் பேர் தான் கெட்டு போயிடும். நீலாம் அந்த மாதிரி வேலைலாம் பார்க்காத. அதான்க்கா பயந்து உக்கான்னு இருக்கேன். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது நான் ஒன்றுமே புரியாமல். உன் நாத்திர என்ன சொல்கிறா? அவளுக்கு இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் ஆசை. ஆனால் நம்ம வீட்டில் வந்து இவ்வளோ நகை இல்லை, இவ்வளோ சொத்து இல்லை, என்ன பண்ணுறதுன்னு அவள் யோசிச்சுன்னு இருக்கா. நம்ம வேணா அந்த பையன் வீட்டில் போய் பேசி பார்க்கலாமா அவங்க அப்பா கிட்ட? ஏக்கா அந்த ஆள் என்ன பேச்சு பேசினா இங்கே வந்து நம்ம வர அங்கே போனோம்னா நம்மளை கிளின்னு கிளிப்பாங்கக்கா. வேணாக்கா, அவன்லாம் சொல்கிற பிச்சு கேட்குற மாதிரி தெரியல. அப்போ என்ன தாண்டி பண்ணுறது? நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? பரவாயில்லையே, 4 முடிக்கலாம் மூளை வேலை செய்தா என்ன ஐடியா? அவங்க அப்பா கேட்டார்ல 100 சவரன் நகை, காரு, பங்களா, சொத்து, இதெல்லாம் கேட்டார்ல, அதெல்லாம் அவருக்கு நம்ம கொடுக்கலாம். எப்படி கொடுப்பேன்? உங்ககிட்ட கூட 100 சவரன் நகை கிடையாது. எந்த நகை எடுத்து கொடுப்பேன்? அதானே, உங்ககிட்ட மீறி போனால் 20 சவரன் நகைக்கு மேலே இருக்காது. அவர் வந்து 100 சவரன் நகை, காரு, பங்களா எல்லாம் கேட்டுக்கிறார். அதெல்லாம் எப்படி கொடுப்பேன்? சொல்ல வரத முதல்ல கேளுங்க. இவன் என்ன சொல்ல போறான்னு தெரியல. இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்கும்? நான் என்ன சொல்றேன்னா, மாப்பிள்ளையோட அப்பா கேட்ட மொத்தமும் அவர் வச்சிருக்காருல்ல. ஆமாம், அவர் அதிகமாக வச்சிருக்காரு. அந்த திமிரில் தான் அது பத்தாதுன்னு இப்போ பொண்ணு வீட்டிலே கேட்டு இருக்கிறாரு. அப்போ நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம். மாப்பிள்ளை பையன் இருக்கான்ல, அந்த பையனை வந்து நம்ம கடத்திடலாம். இந்த பையனை கடத்திட்டு போலீஸ் வந்து நம்மளை பிடிச்சி போய் ஜெயிலில் வைக்கிறது கிடையாது. ஐயோ, செய்ய வழியில கரெக்டாக செஞ்சா எப்படி நம்மளை போலீஸ் பிடிப்பாங்க? புரியுதா? அந்த பையனை இதுக்கு கோஆப்ரேட் பண்ணுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த பையனை கடத்தி எடுத்துன்னு போயிட்டு நம்ம ஒரு இடத்துல கட்டி போட்டுட்டு நம்ம வந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி 100 சவரன் நகை வேணும், கார் வேணும், பங்களா வேணும், இதெல்லாம் வேணும் சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அவரை பிளாக்மெயில் பண்ணலாம். ஏண்டி அந்த சொட்டை பண்ணியன் தருவானா? தந்து தானே ஆகும். ஒரே ஒரு பையன் தானே அவருக்கு. நீ சொல்கிற ஐடியா நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒர்க் அவுட் பண்ணணுமே நம்ம. ஏண்டி இந்த மாதிரி வேலைலாம் பண்ணாதீங்கடி. மாட்டினீங்கன்னா அவ்வளோதான், 7 வருஷம் ஜெயில் தான் 3 பேருக்கும். பயப்படாதக்கா. அந்த பையனுக்கு சாந்தி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பையன் கோஆப்ரேட் பண்ணுவான். புரியுதா? நம்மளை மாட்ட விடாம அவன் பார்த்துப்பான். அவனுக்கு தேவை அந்த சாந்தியை கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவனுக்கு சாந்திக்கு வந்து 100 சவரன் நகை, அவங்க அப்பா கேட்ட காரு, பங்களா அதெல்லாம் வேணும்னா அவங்ககிட்டே வாங்கி தான் அவங்ககிட்ட கொடுக்கணும். ஏண்டி அவங்க கிட்ட கார் பங்களாலாம் வாங்கி திரும்ப அவங்க கிட்ட கொடுத்தா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இதில் நம்மளுக்கு தான் சொல்லிட்டு. ஐயோ, மக்கு அப்படி கிடையாது. அவர் கொடுக்குறாருல காரு, பங்களா, நகை எல்லாத்தையும், அதெல்லாம் நம்ம வித்துட்டு புதுசாக வேற வாங்கி அவங்களுக்கு கொடுத்துடலாம். இந்த ஐடியா கூட நல்லா இருக்கே.
வீட்டுக்கு போகிறதுக்கு வேற வழி இருந்தது. நான் தான் இந்த பக்கம் போகிற ஷார்ட் ரூட்டாக இருக்குது, சீக்கிரம் போயிடலாம் சொல்லிட்டு வந்தேன். வந்தது தப்பாக போச்சு. இவளுங்க வந்து கடத்தல் கேஸில் நம்மளை மாட்டி விட்டுருவாங்க போல இருக்கு. பெரிய பொண்ணு, முதல்ல அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு இந்த கதையை. அந்த பையன் என்ன சொல்கிறான்னு முதல்ல கேட்டு சொல்லு. ஏக்கா அவன் எது சொன்னாலும் அவன் சரின்னு தான் சொல்லுவான். அவனுக்கு என்ன சாந்தியை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் அவனோட முதல் குறிக்கோளே. எனக்கு ஒரு யோசனை தோணுது. மாப்பிள்ளையை கடத்துறதுக்கு பதிலாக மாப்பிள்ளையோட அப்பாவே கடத்திடலாமா? ஏன் அந்த ஆள் நம்ம எட்டு மணி நேரம் போலீஸ் ஸ்டேஷன் நிப்பாட்டுறதுக்கா? வாய் வச்சுன்னு சும்மா ரெடி. ஏன் நம்ம தான் நல்லா கடத்திடுறோமே, வாய் கண்ணு எல்லாத்தையும் கட்டி போட்டுடலாம். எப்படி நம்மளை கண்டுபிடிப்பாரு? என்னுடைய பணம் கொடுக்குறியே கட்டி போய் எடுத்துன்னு வந்து உட்கார வச்சுட்டு யார் கட்டி போய் படம் கேட்ப? ஆமால, இதே மறந்துட்டேனே. சரி, வீட்டில் துணி தைக்க வேண்டிய வேலை இருக்குது, நான் போகிறேன், பார்த்து பண்ணுங்க. ஏக்கா இவ்வளோ பெரிய விஷயம் செய்ய போகிறோம், நீங்கள் இல்லாமல் எப்படிக்கா? நீங்கள் தாங்க எங்களுக்கு தலைவியே. ஐயோ தலைவியா? நான்லாம் தலைவிலாம் கிடையாதுப்பா, இதுக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது. இது என்ன இந்த ஓட்டம் ஓடுது? என்ன கோமதி அக்கா ஓடி போச்சடியே? அது சரியான பையன் தான், உங்களை விடாத. இங்கே பாரு பெரிய பொண்ணு, கேட்கறதும் கேட்குறான். ஒரு 150 சவரம் நகையை கேளு. ஏன்னா எனக்கு கூட நகை கம்மியாக தான் இருக்குது. எனக்கு ஒரு 10 சவரம் நகை கூட, ராணிக்கு ஒரு 10 சவரம் நகை கூட, நீ ஒரு 30 சவரம் வச்சுக்கோ. என்ன இப்படி சம்பாதிச்சா நம்ம சம்பாதிக்க முடியும். நகை விற்கிற விலைக்கு ஒரு சவரம் 70,000 80,000 விற்குது. நம்மளாம் சம்பாதிச்சுலாம் வாங்க முடியாது. இந்த மாதிரி நிறைய வச்சுட்டு உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கலாம். நீ 100 சவரம் நகையா அதிகம், 150 சவரம் கேட்டால் தருவாங்களாடி? கேட்டு பார்க்கலாம். தராமல் எங்கே போகிறாங்க? நிறைய வச்சுக்கிறாங்களா சம்பாதிச்சு? ஆமாம், என்கிட்ட கூட ஸ்கூட்டி இல்லை, ஸ்கூட்டியும் கேட்டுவான் இப்படி சேர்த்து. ஆமாம் தான், என் நாத்தனாருக்கு கல்யாணம் ஆகணும். நீங்கள் இப்போ மாப்பிள்ளையை கடத்துற மாதிரி தெரியல. உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்குறதுக்காக கடத்துறீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ கண்டுபிடிச்சிட்டால. அப்படி இல்லை பெரிய பொண்ணு, இப்போ நம்ம கடத்துறதுன்னு முடிவாகி போச்சு. நம்மளுக்கும் கொஞ்சம் லாபம் வேணும்ல. லாபம் இல்லாமல் இந்த ஒரு வேலையை செய்ய முடியாதுல்ல, அதனால தான் சொல்கிறேன். நாலு முடிய உன் வேலையெல்லாம் இதில் காட்டாத. மாப்பிள்ளையை கடத்தி மாப்பிள்ளை வீட்டில் கேட்ட மொத்தத்தையும் அவங்க கிட்டேருந்து வாங்குறோன்னு சொல்றியா? அதுக்குன்னா ஓகே. இந்த மாதிரி 150 சவரம் கேளு, கார் கேளு, எக்ஸ்ட்ரா கேட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். நீ எவ்வளோ பெரிய ஒரு பிளான் போட்டு கொடுத்துருக்கேன், இந்த ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டே நீ? முதல் மாப்பிள்ளையோட அப்பா இதுக்கெல்லாம் ஒத்துப்பாரா இல்லை தருவாரா, காசுலாம் தரமாட்டாரான்னு ஒன்றும் எனக்கு புரியல. எப்படியோ என் நாத்தனார் கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றதுனால இந்த மாதிரி ரிஸ்க்கான வேலையெல்லாம் இறங்குறேன் நான். மாட்டினேன்னு வச்சுக்கோ, 3 பேருக்கும் ஜெயில் தான். அதெல்லாம் மாட்டோம், பக்காவாக செஞ்சிடலாம். சரி, அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. இந்த வீட்டில் ஓலை விட காலி தான் இருக்குது, கட்டி போடலாம். ஏன் அந்த பையனை கட்டி போட போறீங்க? அவனே வந்து கும்பல் உட்காந்து இருப்பான். சீக்கிரம் சட்டை போட்டு முடி வேலையை. நகரத்தில் வாங்கி எல்லாத்தையும் விற்று நம்ம புதுசாக வாங்கிட்டு ஊட்டிக்கு வேற போக வேண்டியது இருக்குது. செலவுக்கு வேற காசு வேணும். நீ சுருட்டுறதுலேயே குறிக்கோளா இரு. ஆமாம், ஊட்டிக்கு வேற போனோம்ல, அந்த வேலை வேற இருக்கு இன்னும். சீக்கிரம் இதை முடிங்க. எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நம்ம வேணா இப்போ ஊட்டிக்கு தானே போகிறோம், மாப்பிள்ளையை வந்து ஊட்டிக்கு வர சொல்லிடலாம். நம்ம 4 நாள் அங்கே இருக்க போகிறோம். நம்ம வந்து 4 நாளைக்கு அங்கே வச்சுக்கலாம் மாப்பிள்ளையை. வச்சிருந்து நம்ம கூட நல்லா சுற்றுட்டோம். அவங்க அப்பாவுக்கு மட்டும் ஃபோன் பண்ணி இது மாதிரி நாங்கள் கடத்திட்டோம், நீங்கள் காசுலாம் ரெடி பண்ணுங்க அப்படி சொல்லுவோம். இப்படி இருந்தாலும் அவங்க டைம் கேட்பாங்களே. நம்ம அங்கேருந்து ஊட்டி சுற்றி பார்த்த மாதிரியே இருக்கும், அந்த பையனை கடத்தின மாதிரியே இருக்கும். ஏன்னா நம்ம இந்த ஊர்லேயே கடத்தி வச்சுட்டா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க நம்மளை. அதனால நம்ம ஊட்டிக்கு போகும்போது அந்த பையனை கூட்டிட்டு போயிடலாம். பரவாயில்லையே, பெரிய பொண்ணு கூட நல்லா யோசிக்கிறானே. பையன் வேற நல்ல வசதியான பையன், நம்ம ஊட்டிக்கு நல்லா செலவு பண்ணுவான். 10 பைசா செலவு இல்லாமல் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம்ல. மாட்டினோன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். பார்த்து உஷாராக நடந்துக்குங்க. நீ ஏன் பெரிய பொண்ணு நெகட்டிவிட்டியாக பேசுகிற? உன் நாத்திரம் இருந்தானே வருது ஊட்டிக்கு. நம்மளாம் மாட்ட மாட்டோம். நம்மளாம் வந்து அவங்களுக்கு இந்த பையனை வீட்டுக்கு போகணுன்னு சொன்னால் கூட அவன் போக மாட்டான். அவங்க அப்பா கிட்ட காசு வாங்கி கொடுத்துட்டு தான் போவான். சரி என் நாத்திராருக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கிற வழியை பார்க்கலாம். நம்ம இருக்கும்போது நம்ம நினச்சது நடக்காமல் போயிடுமா என்ன? என் மாமியாருக்கு மட்டும் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன், முதல்ல என்னை வீட்டை விட்டு வெளியில் துரத்திடும். அதுக்கு தெரியாமல் பார்த்துக்குறோம். அதே மாதிரி என் வீட்டுக்கார் வேற என் மாமியாருக்கு மேலே ஏண்டி அவர் வேற ஊட்டிக்கு வருவாரடி, அந்த பையனை எப்படி கூட்டின்னு வர்றது? ஐயோ, நம்ம இதை மறந்துட்டுமே. எங்கே போனாலும் முட்டு சந்தை இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது? எதனா ஒன்று பண்ணி சாதிக்கலான்னு பார்த்தா பேசாம உன் வீட்டுக்கார வேணா வீட்டில் எப்படி வாடி ஊட்டிக்கு வரட்டான்ல. ஏண்டியா ஜில்லுலாம் வேற கூட்டின்னு போனோம் ஊட்டிக்கு. அதை தூக்கின்னு வரதுக்காக அது வேணுமேடியா, லக்கேஜ்லாம் வேற எடுத்துன்னு வரணும். என்னால் எல்லாத்தையும் தூக்கி போக முடியாதுடியா. அதுக்கு தான் நம்ம என்ன ஊட்டிக்கு கூட்டின்னு வர வர, இல்லைன்னா வீட்டில் விட்டு வர மாட்டேன். இப்போ என்ன பண்ணுறது? ஒன்றும் புரியல. அக்கா நீங்க எங்க தான் இருக்கீங்களா? யார் எதை? திரும்பி பாரு, நகை கடை வந்திருக்குடி. எது நகை கடையா? ஐயோ இவன் வந்துட்டானா? அக்கா நல்லபடியா வந்துட்டீங்களா? நான் கூட எங்க காஷ்மீர் இமயமலையெல்லாம் போறேன்னு சொன்னீங்களே, அங்க வர தீவிரவாத தாக்குதல்லாம் வேற நடந்துருக்கு. உங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சுன்னு ஒரே பயந்துனே இருந்தேன் தெரியுமா? பரவாயில்ல, நல்லபடியா வந்து சேர்ந்துட்டீங்க. ஆமாம்ப்பா காஷ்மீர் அப்படி தான் போனோம். தீவிரவாத தாக்குன்னு நடந்துச்சு. அப்போ தான் கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ். நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக போனால் அந்த கேப்பில் அங்கே வந்து தாக்குதலாம் நடந்துச்சு. இல்லைன்னு வச்சுக்க நாங்களும் மாட்டி இருந்திருப்போம் அதில். நல்லபடியா வந்து சேர்ந்தீங்களே, அது வரைக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இனிமே அந்த சைட்லாம் போவாதீங்கக்கா. சரிப்பா. அப்புறம் ஊருக்கு போயிட்டு வந்து எனக்கும் சாந்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்க, அதை பத்தி எதுனா யோசிச்சிங்களா? அதை பத்தி தானே பேசினே இருக்கோம் நாங்க. ஓ, பேசி முடியல எடுத்துட்டீங்களா? எப்போ கல்யாணம்? என்ன கல்யாணம்? எங்க கல்யாணம்? பறக்காத அமைதியாயிரு. அதுக்கு முன்னாடி ஒரு வேலை, முக்கியமான வேலை ஒன்று இருக்கு. என்ன வேலைக்கா? சொல்லுங்க, டக்குன்னு முடிச்சுட்டு வரேன். உங்கள் அப்பா கிட்ட 100 சவரன் நகை இருக்கா? இருக்குக்கா. அதுக்கு மேலே நிறைய வச்சுக்கா. எப்படியோ ஒரு 300-400 சவரம் இருக்கும் அவர்கிட்ட. கரெக்டாக தானே கணக்கு போட்டிருக்கான். ஆமா நம்மளுக்கும் சேர்த்து வாங்கிக்கலாம். அப்புறம் காரு, பங்களா, தோட்டம், தருவு அதெல்லாம்? ஏக்கா அதெல்லாம் கணக்கு வழக்கு இல்லாமல் இருக்குதுக்கா. இப்போ எதுக்குக்கா அதெல்லாம்? சரி அவசரப்படாத.
உங்கள் அப்பாவுக்கு உன் மேலே ரொம்ப பாசம் தானே? ஆமாக்கா, எங்கள் அப்பா என் மேலே உயிரே வச்சிருக்காருக்கா. எனக்காக எது வேணாலும் செய்வார். கேட்டுக்கிட்டு எது வேணாலும் செய்வாராம். ம். உனக்கு வந்து சாந்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை தானே? ஆமாக்கா, என்னோட வாழ்நாள் லட்சியமாகவே நான் அதை வச்சிருக்கேன்க்கா. சாந்தி இல்லாமல் ஒரு நாள் கூட என்னால் உயிரோட வாழ முடியாதுக்கா. சரி சரி, அப்போ வந்து நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் செய்ய முடியுமோனால? என்னக்கா செய்யணும்? அந்த வானவில்ல வில்லா வளைக்கணுமா? என்ன பண்ணணும் சொல்லுங்க. அந்த வானவில் பாவம் அது அங்கேயே இருக்கட்டும். அந்த ஒன்று நீ வில்ல வளைக்க தேவையில்ல. இப்போ உன் கையும் காலம் கட்டி வாயில் துணி அடைச்சி இந்த ரூம்குள்ளே ஒரு சேரில் கட்டி உட்கார வைக்க போகிறோம். அமைதியாக இருந்தால் மட்டும் போதும். உங்கள் அப்பாவோட ஃபோன் நம்பர் மட்டும் கொடு. என்னக்கா சொல்கிறீங்க? என்னை கடத்தி எங்கள் அப்பா கிட்ட காசு கேட்டு எனக்கும் சாந்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? ஆமாம், அவ்வளோதான். சரிக்கா சரிக்கா, அந்த லிஸ்ட்டோட ஒரு 2 கோடி எக்ஸ்ட்ரா கேளுங்கக்கா. எனக்கும் கொஞ்சம் செலவுலாம் இருக்குல்ல. எப்பா நம்மளுக்கு மேல இருப்பான் போல தெரியுமா? சரி, இந்த வீட்டுக்குள்ளே தானே சேரில் கட்டி போட்டு தானே உட்கார வைக்க போறீங்க. வாயில் நல்ல பெரிய துணியாக வச்சு அடைச்சி கண்ணில் வேறு கட்டி போட்டுருங்க. எங்கள் அப்பாவோட ஃபோன் நம்பர் தரேன், பண்ணி கேளுங்க. 2 கோடி சொன்னால எக்ஸ்ட்ராவும் கேளுங்க. ஏற்கனவே இந்த பிளானோட தான் இருந்தியா நீ? ஆமாம், கடைசி கட்ட நடவடிக்கை இதுதான் நான் வச்சுருந்தேன் நான். ஆனால் நீங்கள் இதுக்கெல்லாம் ஒர்த்தா என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. இதெல்லாம் சொல்லலாமா வேணாமா யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்களே புரிஞ்சு கரெக்டான லைனுக்கு வந்துட்டீங்க. உங்கள் அப்பா போலீஸ் கிலீஸ்ன்னு போக மாட்டாரு. அவருக்கு பணத்தை விட நான் தான் முக்கியம். போலீஸ்லாம் போக மாட்டார். நீங்கள் கேட்க எவ்வளோ கேட்டாலும் கேளுங்க. அப்படியே எக்ஸ்ட்ரா 2 கோடி மட்டும் எனக்கு கொடுத்துங்க. மற்றது எவ்வளோ கேட்குறீங்களோ கேளுங்க. எல்லாமே தருவார். உங்களுக்கு ஜாக் பட்டாண்டி. சரி, நான் அந்த வீட்டுக்குள்ள போய் உட்காறேன். கயிறு சேர்லாம் எடுத்துன்னு வாங்க. ஐயோ, எனக்கும் சாந்தியும் கல்யாணம் ஆக போகுது. என்னடி நடக்குது இங்கே? நம்ம நினைச்சுதான்